அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி மண்டபம் வந்தடைந்திருக்கிறார். இன்னும் சில நிமிடங்களில் பாம்பன் தூக்கு பாலத்தை அவர் திறந்து வைக்க இருக்கிறார். பாம்பன் ரயில் பாலத்தை இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் மோடி திறந்து வைக்க இருக்கிறார். பாம்பனில் 100 ஆண்டு பழமை வாய்ந்த ரயில்வே தூக்கு பாலத்திற்கு பதிலாக சுமார் 550 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய பாலம் கட்டப்பட்டது. இன்னும் சற்று நேரத்தில் பாம்பன் ரயில் பாலத்தை பிரதமர் மோடி திறந்து வைக்கிறார். முன்னதாக இலங்கையிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் பாம்பன் வந்தடைந்த பிரதமர் சாலை மார்க்கமாக தற்பொழுது செல்லக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். ₹8,300 கோடி மதிப்பிலான வளர்ச்சி திட்ட பணிகளையும் பிரதமர் மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். பாம்பனில் கடலின் நடுவே கட்டப்பட்டுள்ள புதிய ரயில் பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து ராமேஸ்வரம் தாம்பரம் இடையேயான புதிய ரயில் சேவையையும் அவர் தொடங்கி வைத்தார். தற்போது ரயில் சென்று கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் தர கேட்கலாம். கார்த்திக், விவரங்கள். பாம்பன் கடல்ல 550 கோடி செலவுல புதிய ரயில் பாலம் கட்டப்பட்டது. இந்த புதிய ரயில் பாலத்தை தற்பொழுது பிரதமர் மோடி அவர்கள் பாம்பன் சாலை பாலத்திலிருந்து கொடியசைத்து துவங்கி வச்சாங்க. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா புதிய ரயில், அதாவது சென்னையில இருந்து ராமேஸ்வரத்துல இருந்து சென்னை எக்மோர் சொல்லக்கூடிய அந்த புதிய ரயிலானது பாம்பன் பாலத்திலிருந்து தற்பொழுது பாம்பன் பாலத்தை கடந்து செல்கிறது. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா பாம்பன் பாலம் தூக்கு உயர்த்தப்பட்டு இந்திய கடலோர காவல் படைக்கு சொந்தமான கப்பல் கடந்து செல்ல இருக்கு. பிரதமர் மோடி அவர்கள் இன்று ராமேஸ்வரம் வருகிறது. தற்பொழுது இந்த புதிதாக கட்டப்பட்டுள்ள பாம்பன் பாலத்தை திறந்திருக்காங்க. தற்பொழுது சாலை பாலத்திலிருந்து அந்த பாம்பன் பாலத்தை திறக்கப்பட்டிருக்காங்க. அதைத் தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் பாத்தீங்கன்னா இந்திய கடலோர காவல் படைக்கு சொந்தமான கப்பல் பாம்பன் பாலத்தை கடந்து செல்ல இருக்கு. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா சாலை மார்க்கமாக பிரதமர் மோடி அவர்கள் ராமேஸ்வரம் ராமநாதசாமி திருக்கோயில் சென்று சாமி தரிசனம் செய்ய இருக்காங்க. அதைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் பேருந்து நிலையத்தில் பக்கத்தில் பாத்தீங்கன்னா ஆலை என்ற பகுதியில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கார் பிரதமர் மோடி. தற்பொழுது பாம்பன் சாலை பாலத்திலிருந்து புதிதாக கட்டப்பட்டுள்ள அந்த பாம்பன் பாலத்தை திறந்து தற்பொழுது பார்த்து வருகிறார். இன்னும் சற்று நேரத்தில் இந்திய கடலோர காவல் படைக்கு சொந்தமான கப்பல் கடந்து செல்ல இருக்கு. புதிய பாலத்தை மோடி திறந்து வைத்த பிறகு ராமேஸ்வரம் தாம்பரம் இடையேயான புதிய ரயில் சேவையும் துவங்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளையும் பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து தற்போது அவர் ராமநாத சுவாமி கோயிலில் தரிசனம் செய்ய செல்கிறார்னு சொல்லியிருக்கிறீங்க. அங்க கோவில்ல என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள்லாம் விதிக்கப்பட்டிருக்கு? இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா 8 மணில இருந்து மதியம் 3 மணி வரை பாத்தீங்கன்னா பக்தர்கள் தரிசனம் செய்வதற்கு தடை வச்சிருக்காங்க. தற்பொழுது பாத்தீங்கன்னா பிரதமர் அவர்கள் பாம்பன் சாலை பாலத்துக்கு இருக்காங்க. அங்கிருந்து சாலை மார்க்கமாக ராமேஸ்வரம் ராமநாதசாமி திருக்கோயில் போறாங்க. அங்க அவங்களுக்கு பூர்ண மரியாதை கொடுக்கப்பட்டு 22 தீர்த்தங்களும் தெளிக்கப்படுது. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ராமநாத சுவாமியும் பர்வதத்தையும் சாமி தரிசனம் செய்யறாங்க. அதை முடித்தது பாத்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சியில் ராமேஸ்வரம் பேருந்து நிலையத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில கலந்து கொள்ள இருக்காங்க. கார்த்திக், பிரதமர் வருகையை ஒட்டி செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் என்ன? அடுத்தடுத்து அவருடைய நிகழ்ச்சி நிரல் என்ன? அது பற்றி சொல்லுங்க கார்த்திக். பிரதமர் வருகையை முன்னாடி பாத்தீங்கன்னா 4 நாட்கள் கடலோர பகுதியில் மீனவர்கள் மீன்பிடிக்க தடை வச்சிருக்காங்க. கடல் பகுதியில் பாத்தீங்கன்னா இந்திய கடலோர காவல் படை, கடற்படை, அதே போல கடலோர பாதுகாப்பு போலீசார் தீவிர கண்காணிப்பு மற்றும் ரோந்து பணியில் ஈடுபட்டு வராங்க. இலங்கை அனுராதபுரத்திலிருந்து பிரதமர் மோடி அவர்கள் ராணுவ ஹெலிகாப்டர்ல பாத்தீங்கன்னா மண்டப முகாம் ஹெலிகாப்டர் இலங்குதரத்துக்கு வந்து இறங்கியிருக்காங்க. இதன் காரணம் பாத்தீங்கன்னா கடலோர பகுதியில் தீவிரமா கண்காணிக்கப்பட்டது. அதே போல ரோந்து பணியும் பலப்படுத்தப்பட்டது. பிரதமர் வருகையை முன்னிட்டு பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் தீவை ஒரு பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டது. 4000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. அதே போல பிரதமரின் சிறப்பு பிரிவு அதிகாரிகள் பாத்தீங்கன்னா கடந்த 4 தினங்களாக ராமேஸ்வரம் முழுவதும் பாத்தீங்கன்னா தீவிர கண்காணிப்பு மற்றும் ரோந்து பணியில் ஈடுபட்டு வராங்க. அதே போல கோயில் பாதுகாப்பு வளையத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. அதே போல தற்பொழுது பாம்பன்ல பிரதமர் மோடி அவர்கள் நிற்கிறாங்க. அந்த பாம்பன் பாலமும் பாதுகாப்பு வளையத்தில் கொண்டு வரப்பட்டுள்ளது. பாம்பன் பாலத்தில் அதே போல மண்டபத்திலிருந்து ராமேஸ்வரம் செல்லக்கூடிய 20 கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா சாலையோரத்தில் தடுப்புகள் அமைக்கப்பட்டு பாதுகாப்பு பணி பலப்படுத்தப்பட்டிருக்கு.
கார்த்திக், பாம்பன் ரயில் பாலத்தை தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி 8300 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்ட பணிகளையும் திறந்து வச்சிருக்கிறாரு. என்ன மாதிரியான வளர்ச்சி திட்ட பணிகள், விவரங்கள் என்ன? அதாவது தற்பொழுது பாம்பன் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரதமர் மோடி சாலை மார்க்கமா கோயில் போறாங்க. கோயில இருந்து ராமேஸ்வரம் பேருந்து நிலைய ஆலயத்துல பாத்தீங்கன்னா ஒரு பொது நிகழ்ச்சி நடைபெற இருக்கு. அந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா 8300 கோடி மதிப்பிலான திட்டங்களை துவங்க இருக்காங்க. அந்த திட்டங்கள் என்னங்கிற விவரம் இதுவரை அறிவிக்கப்படல. பல்வேறு சாலை பணிகள் உள்ளிட்ட திட்டங்கள் செய்ய இருப்பதா அரசு தெரிவிக்கப்பட்டிருக்கு. கார்த்திக், 550 கோடி ரூபாய் மதிப்பில பாம்பன் ரயில் பாலம் திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாலத்தினுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன? அதாவது பாத்தீங்கன்னா கடல் நலவே பழைய ரயில் பாலம் 1914ஆம் ஆண்டு ரயில் போக்குவரத்து துவங்கினாங்க. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால அந்த பாம்பன் பழைய ரயில் பாலம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ரயில் சேவை நிறுத்தப்பட்டாங்க. இதற்கு முன்னதாக பாத்தீங்கன்னா 550 கோடி செலவில் பாத்தீங்கன்னா புதிய ரயில் பாலம் துவங்குவதற்கு திட்டமிட்டு பணிகள் நடைபெற்றிருக்கும் போதே பழைய ரயில் பாலம் பராமரிப்பு காரணமா ரயில் சேவை நிறுத்தப்பட்டது. இதன் காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக ராமேஸ்வரத்துக்கு ரயில் சேவை இல்லாம இருந்துச்சு. ராமேஸ்வரம் வரக்கூடிய அனைத்து ரயிலுமே பாத்தீங்கன்னா ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டு பயணிகள் இறக்கப்பட்டிருந்தாங்க. இதை பாத்தீங்கன்னா கடந்த 2 ஆண்டுகளாக பாம்பன் கடல்ல பாத்தீங்கன்னா 550 கோடியில இந்த புதிய பாம்பன் பாலம் கட்டப்பட்டிருக்காங்க. இந்த புதிய பாம்பன் பாலத்தின் சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா பழைய ரயில் பாலம் பாத்தீங்கன்னா அந்த செங்குத்து தூக்கு பாலமானது மனித ஆற்றலால் இயங்கக்கூடியது. ஆனா அந்த புதிய ரயில் பாலமானது இயந்திரம் மூலம் இயக்கக்கூடியதா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பழைய ரயில் பாலத்துல ட்ரெயின் 30 கிலோமீட்டர் வேகத்துல தான் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஆனா புதிய ரயில் பாலத்துல 50 இருந்து 80 கிலோமீட்டர் வேகத்துல இந்த ரயில் பாலமானது ரயில் சேவை இருக்கும். அதே போல இந்த லிப்ட் அந்த தூக்கு பாலத்தை பாத்தீங்கன்னா 5 நிமிடத்துக்குள்ள அந்த தூக்கு பாலத்தை தூக்கவும் இறக்கவும் முடியும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா கப்பல் வேகமா கடந்து செல்ல முடியும். அதே போல இந்த பாம்பன் பாலத்துல பாத்தீங்கன்னா 2 ட்ராக் போட்டிருக்காங்க. முதல் ட்ராக் தற்பொழுது பணிகள் நிறைவுபட்டு தற்பொழுது பணிகள் ரயில் சேவையான துவங்கி இருக்கு. இன்னொரு ட்ராக் வருங்காலங்கள் அமைப்பதற்கான அந்த கட்டமைப்பு செய்யப்பட்டு இருக்கு. அதே போல அந்த பாம்பன் கடல்ல பாத்தீங்கன்னா 2 மாடி கட்டணம் கட்டப்பட்டு அந்த பாம்பன் செங்குத்து தூக்கு பாலம் இயக்குவதற்கு ஜெனரேட்டர் மற்றும் அந்த உள்ள அதிகாரிகள் தங்குவதற்கு அனைத்து கட்டுமான வசதிகள் இங்க அமைச்சிருக்காங்க. கார்த்திக், பிரதமர் நரேந்திர மோடி தமிழக வருகையை ஒட்டி அதிமுக தலைவர்கள் யாராவது சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? அவர்களுக்கு யாருக்காவது நேரம் கொடுத்திருக்காங்களா? பிரதமர் மோடி தமிழகம் வருவது பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மதுரையில சந்திப்பதற்கான நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதே போல இந்த ராமேஸ்வரம் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில அதிமுக தலைவர்கள் இதுவரை யாரும் வரல. ஒரு சில தலைவர்கள் வருவதா பாத்தீங்கன்னா அதிமுக அவர்கள் தெரிவிச்சிருந்தாலும் இதுவரை எந்த விதமான தலைவர்கள் இந்த ராமேஸ்வரத்துக்கு வரவில்லை. கார்த்திக், ராமநாத சுவாமி கோவிலுக்கு தரிசனம் செய்ய பிரதமர் மோடி புறப்பட்டிருப்பதாக சொல்லியிருந்தீங்க. அவர் கோவில் சென்றடைந்து விட்டாரா? விவரங்கள் இல்ல, தற்பொழுது பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் பாம்பன் சாலை பாலம் தான் இருக்காங்க. ரயில் கடன் செல்லாலும் தற்பொழுதுதான் அந்த கப்பலானது பாம்பன் பாலம் திறக்கப்பட்டு கடன் செல்லுது. அதை பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் மேலே நின்று பார்த்து வருகிறார். இந்த கப்பல் கடன் சென்ற பின் பாம்பன் பாலம் இறக்கப்பட்ட பிறகுதான் இங்கிருந்து பிரதமர் மோடி இங்கிருந்து கிளம்புவதற்கு தயார் நிலையில் இருப்பாங்க. தற்பொழுது தொடர்ந்து உங்க கருத்துக்களை சொல்லுங்க கார்த்திக். தற்பொழுது பாத்தீங்கன்னா அந்த பாம்பன் பாலம் திறக்கப்பட்டு இந்திய கடலோர காவல்படைக்கு சொந்தமான கப்பல் கடந்து செல்லுது. அந்த கப்பல்ல பாத்தீங்கன்னா இந்திய கடலோர காவல்படை வீரர்கள் பாத்தீங்கன்னா கொடியை அசைச்சுக்கிட்டே இந்த கப்பல் தற்பொழுது கடந்து போறாங்க. இந்த கப்பல் கடந்து போயிட்டு திரும்பவும் இந்த பாம்பன் பாலத்தை கடந்து இந்த பக்கம் செல்லும். அதுவரை இந்த பாலமானது திறக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் பாலம் இறக்கப்பட்டும் அதை தொடர்ந்து பிரதமர் அங்கிருந்து கிளப்பிட்டு ராமேஸ்வரம் ராமநாத சாமி திருக்கோயிலுக்கு சாமி தரிசனம் செய்ய இருக்காங்க. தற்போது பிரதமர் இந்த நிகழ்வை பார்க்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் ஹெலிகாப்டர்ல இருந்து. தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் என்னென்ன இருக்கு பிரதமர்? இந்த நிகழ்ச்சி முடிவடைந்த பிறகு பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் ராமேஸ்வரம் ராமநாத சாமி திருக்கோயில சாமி தரிசனம் செய்யறாங்க. அது தரிசனம் முடிச்சதுக்கு அப்புறம் ராமேஸ்வரம் அந்த பேருந்து நிலையத்தில் நடைபெறக்கூடிய அந்த வளர்ச்சி திட்ட பணிகளை கலந்து கொள்ள இருக்காங்க. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இங்கிருந்து 2:55க்கு ராமேஸ்வரம் சாலை மார்க்கமா புறப்பட்டு மண்டபம் ஹெலிகாப்டர் மூலம் மதுரை சென்றடைகிறார். அங்கிருந்து இரவு 7:20 மணிக்கு பிரதமர் மோடி அவர்கள் டெல்லி சென்றடைய இருக்காங்க.
இலங்கையில் அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு தமிழகம் திரும்பிய பிரதமர் நரேந்திர மோடி புதிதாக திறக்கப்பட்ட பாம்பன் ரயில் பாலத்தை பார்வையிட்டார். அதன் பிறகு இன்னும் சற்று நேரத்தில் அவர் ராமநாத சுவாமி கோவிலில் தரிசனம் செய்ய உள்ளார். 550 கோடி ரூபாய் மதிப்புள்ள பாம்பன் புதிய ரயில் பாலத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்து தற்போது அதை பார்வையிட்டு வருகிறார். அதனைத் தொடர்ந்து 8300 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்ட பணிகளையும் அவர் தொடங்கி வைக்க உள்ளார். அதில் குறிப்பாக ராணிப்பேட்டை 4 வழிச்சாலை, விழுப்புரம் புதுச்சேரி இடையிலான 4 வழிச்சாலை என பல்வேறு திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்ட உள்ளார். ராமேஸ்வரம் தாம்பரம் இடையே புதிய ரயில் சேவையையும் பிரதமர் நரேந்திர மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். புதிதாக திறக்கப்பட்ட பாம்பன் ரயில் பாலத்தை கடலோர காவல் படை கப்பல் கடந்து சென்றது. இதனை பிரதமர் நரேந்திர மோடி பார்வையிட்டார். சரக்கு கப்பல் செல்ல 17 அடி உயரத்திற்கு கூடுதலாக தூக்கு பாலம் திறக்கும் வகையில் அவை வடிவமைக்கப்பட்டிருந்தன. பாம்பனில் கடலின் நடுவே கட்டப்பட்டுள்ள புதிய ரயில் பாலத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்து அதனை பார்வையிட்டு வருகிறார். மேலும் ராமேஸ்வரம் தாம்பரம் இடையேயான ரயில் சேவையையும் அவர் தொடங்கி வைத்தார். இதற்கு பிறகு அவர் ராமநாத சுவாமி கோவிலில் தரிசனம் செய்ய உள்ளார். இதனால் கோவிலில் சில கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பிரதமரின் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பிரதமரின் வருகையை ஒட்டி பாம்பனின் கடலில் நடுவே 2.8 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரயில் பாலம் கட்டப்பட்டுள்ளது. இதனை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்து பார்வையிட்டு வருகிறார். இந்தியாவின் முதல் செங்குத்தான தூக்கு கடல் பாலத்தை தமிழகத்தில் பிரதமர் மோடி திறந்து வைத்திருக்கிறார். இந்த பாலம் ரயில் சேவைகளுக்கு இடையூறு விளைவிக்காமல் பெரிய கப்பல்களை சீராக கடந்து செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாலத்தில் பல சிறப்பம்சங்களும் உள்ளன. கடலிலிருந்து 17 மீட்டர் உயரத்தில் கட்டப்பட்டிருக்கிறது. பாம்பனில் 100 ஆண்டு பழமை வாய்ந்த ரயில்வே தூக்கு பாலத்திற்கு பதிலாக சுமார் 550 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய தூக்கு ரயில் பாலம் கட்டப்பட்டிருந்தது. அதனை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து ராமேஸ்வரம் தாம்பரம் இடையேயான புதிய ரயில் சேவையையும் துவங்கி வைத்து அவர் தற்போது பார்வையிட்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இந்தியாவின் முதல் செங்குத்து கடல் தூக்கு பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்திருக்கிறார். இந்த பாலத்தில் பல சிறப்பம்சங்கள் இருக்கின்றன. பாலம் துருப்பிடிக்காத வகையில் எஃகு, உயர்தரமான பெயிண்டுகள் போன்றவை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. எதிர்கால போக்குவரத்து சேவைகளை நினைவில் கொண்டு இரட்டை ரயில் பாதைகளும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் ரயில் சேவைகளுக்கு இடையூறு விளைவிக்காமல் பெரிய கப்பல்கள் சீராக கடந்து செல்லும் வகையில் இந்த பாலம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 550 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட பாம்பன் பாலம் நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி இதனை திறந்து வைத்திருக்கிறார். கடலில் இருந்து சுமார் 17 மீட்டர் உயரத்தில் இந்த பாலம் கட்டப்பட்டிருக்கிறது. செங்குத்து பாலம் உச்சி வரை சென்று இந்த பாலம் ரயில் சேவைகளுக்கு இடையூறு விளைவிக்காமல் பெரிய கப்பல்கள் சீராக கடந்து செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் 35 ஆண்டுகள் துருப்பிடிக்காத வகையில் 3 அடுக்களாக நவீன வர்ணமும் பூசப்பட்டிருக்கிறது. உயர்தரமான எஃகுகள், நவீனமான பாதுகாப்பான பெயிண்டுகள் போன்றவையும் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்தியாவின் முதல் செங்குத்து கடல் தூக்கு பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்திருக்கிறார். அந்த பாலத்தின் சிறப்பம்சங்களையும் நாம் பார்த்து வருகிறோம். இந்த பாலத்தை உயர்த்தி இறக்க 5.3 நிமிடம் மட்டுமே தேவைப்படுகிறது. பழைய பாலமாக இருந்தால் கிட்டத்தட்ட 30 நிமிடங்கள் ஆகும். அதனை கருத்தில் கொண்டு வெறும் 5.3 நிமிடத்தில் இந்த பாலத்தை உயர்த்தி இறக்கும் அளவுக்கு நவீன மயத்தோடு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. புதிய பாம்பன் பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்து இருக்கிறார். அதற்கு பிறகு
ராமநாத சுவாமி கோயிலில் சிறப்பு தரிசனமும் செய்ய இருக்கிறார். அதைத் தொடர்ந்து அவர் நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய நிகழ்வில் உரையாற்றுவார் என்றும் கருதப்படுகிறது. அதற்கு பிறகு மதுரை பயணிக்க இருக்கிறார். மதுரையில் பெரும்பாலும் ஒரு அரசியல் சந்திப்புகள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. புதிய பாம்பன் பாலத்தை திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. பாலம் திறக்கப்பட்ட பிறகு இந்திய கப்பற்படையினுடைய கப்பல் அந்த திறக்கப்பட்ட பாலத்தின் வழியாக செல்லக்கூடிய காட்சிகள். இந்திய தேசிய கொடியை நாலாபுறமும் பறக்க விட்டபடி திறக்கப்பட்ட புதிய பாலத்தின் வழியாக இந்திய கப்பற்படையினுடைய கப்பல் செல்லக்கூடிய அந்த காட்சிகள். பிரதமர் நரேந்திர மோடி பூரண கும்ப மரியாதையோடு வரவேற்கப்பட்டு புதிய பாம்பன் பாலத்தை திறந்து வைக்கக்கூடிய காட்சிகள். அவருக்கு அங்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்ப விவரங்கள் குறித்தும் விளக்குகிறார்கள். பச்சை கொடி அசைத்து இந்த புதிய பாம்பன் பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்கிறார். ராமேஸ்வரத்திலிருந்து தாம்பரம் செல்லக்கூடிய அந்த ரயில் போக்குவரத்து சேவையும் புதிய பாலத்தின் வழியாக தொடங்கியது. அதையும் பிரதமர் நரேந்திர மோடி பச்சை கொடி அசைத்து துவங்கி வைத்த அந்த காட்சிகளை பார்த்தோம். பல சிறப்பம்சங்களை கொண்ட இந்த புதிய பாம்பன் தூக்கு பாலம் ஆனது பிரதமர் நரேந்திர மோடியால் திறந்து வைக்கப்பட்டது. ஒன்றிய ரயில்வே துறை அமைச்சர் உடன் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்த்தோம். தற்போதைய விவரங்கள் என்ன என்று தெரிந்து கொள்ளலாம். தகவல்களோடு எமது செய்தியாளர் கார்த்திக் இணைந்திருக்கிறார். கார்த்திக், ராமநாத சுவாமி கோயிலுக்கு தரிசனத்திற்கு பிரதமர் சென்றுட்டாரா? அதுக்கப்புறம் அந்த பேருந்து நிலைய அருகே இருக்கக்கூடிய விடுதி வளாகத்துல பிரதமர் உரையாற்றுவார்னு சொல்லப்பட்டது. பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? தற்பொழுது பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் பாம்பன் பாலத்துல புதிதாக 550 கோடி செலவுல கட்டப்பட பாம்பன் பாலத்தை திறந்து விட்டு சாலை மார்க்கமாக ராமேஸ்வரம் ராமநாதசாமி திருக்கோயில் போறாங்க. அங்க கோயில் நிர்வாகம் சார்பாக பூர்ண கும்ப மரியாதை கொடுக்கப்படுது. அது தொடர்ந்து பாத்தீங்கன்னா 22 தீர்த்தங்களும் பிரதமர் மோடி அவர்களுக்கு தெளிக்கப்பட்டு ராமநாத சுவாமி மற்றும் பர்வதபத்தினி அம்மனை சாமி தரிசனம் செய்யறாங்க. அதனை முடித்து விட்டு பாருங்கன்னா முடித்து விட்டு ராமேஸ்வரம் பேருந்து நிலையத்தில் பாத்தீங்கன்னா ஒரு அரசு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பிரதமர் மோடி அவர்கள் உரையாற்றுவதற்கு தகவல் சொல்லியிருக்காங்க. தற்பொழுது பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் ராமேஸ்வரம் ராமநாதசாமி திருக்கோயில் போய்க்கிருக்காங்க. அங்க ராமநாத சுவாமி திருக்கோயில்ல என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குது? அனைத்து முக்கியமான அந்த தீர்த்தங்கள்லையும் பிரதமர் மோடி அங்க தரிசனம் செய்வாரா? அந்த தீர்த்த நீராடல் இருக்குமா? என்ன மாதிரியான தரிசனத்திற்கான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு? பிரதமர் மோடி வருகை முன்னிட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ராமேஸ்வரம் ராமநாதசாமி திருக்கோயில்ல காலை 8 மணிலிருந்து 3 மணி வரை பாத்தீங்கன்னா பக்தர்கள் தரிசனம் செய்ய தடை வச்சிருக்காங்க. அதன் காரணம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில எந்த பக்தருக்குமே தரிசனம் செய்வதற்கு அனுமதி கொடுக்கப்படல. அது மட்டும் இல்லாமல் ராமேஸ்வரம் ராமநாதசாமி திருக்கோயிலே பாதுகாப்பு வலயத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கு. கோயில் முழுவதும் பாத்தீங்கன்னா காவல்துறை பணியில் அமர்த்தப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெடிகுண்டு நிபுணர்கள் அதே போல மோப்பனாயுடன் பாத்தீங்கன்னா கோயில் பாத்தீங்கன்னா மிகுந்த சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. தற்பொழுது பாம்பன் பாலத்தை திறந்த பிரதமர் மோடி அவர்கள் சாலை மார்க்கமாக ராமேஸ்வரம் ராமநாதசாமி திருக்கோயில் போறாங்க. இன்னும் 5 நிமிடத்துக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த திருக்கோயிலுக்கு பிரதமர் மோடி அவர்கள் சென்றடையிருக்காங்க. அங்க பிரதமர் மோடி அவர்களுக்கு கோயில் நிர்வாகம் சார்பாக பூரண கும்ப மரியாதை கொடுக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் 22 தீர்த்தங்களும் பிரதமர் மோடி அவர்களுக்கு தெளிக்கப்பட்டு அம்மனை சிறப்பு வழிபாடு செய்வதற்கு கோயில் நிர்வாகம் சார்பாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அங்க சிறப்பு வழிபாடு முடித்த பிரதமர் மோடி அவர்கள் உணவு எடுக்க விருப்பம் தெரிவிச்சாங்கன்னா விவேகானந்தா ஸ்கூல்ல போய் உணவு சாப்பிட இருப்பதா அவங்க தரப்புல தெரிவிக்கப்படுது. அதை நிறைவு செய்த பின் பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் பேருந்து நிலையே நடைபெறக்கூடிய அந்த நிகழ்ச்சியில பிரதமர் மோடி அவர்கள் கலந்து கொள்ள இருக்காங்க. தற்போதைய கள நிலவரத்திற்கு நன்றி கார்த்திக். அடுத்தடுத்த விவரங்களோடு மீண்டும் இணைவோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.